இங்கே தவறு நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அறிவினுடைய இயலாமையை அந்த இயற்கைக்கு முன்பாக அறிவை பயன்படுத்தி விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லது. இயற்கை ஆற்றலை செயற்கையாக மாற்றி நன்கு சுகபோகத்திலே இனிமையாக வாழ்க்கை நடத்துவதற்கு எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கின்றன. அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நம்முடைய அறிவின் இயலாமையை முதலாவதாக நாம் ஒத்துக்கிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணணுங்க. நம்முடைய மனதிற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக நம்முடைய உடலிலே என்ன நடக்குதுங்க ரொம்ப விஷயம் நமக்கு தெரியாது. அடுத்து மனதிலே எந்த மாதிரி உணர்வுகள் எப்போது எந்த மாதிரி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. மனதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. மனதை பற்றியும் எண்ணத்தை பற்றியும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன. அது அத்துணையுமே மனதை முழுமையா சொன்னதுன்னா அது கிடையாது. அப்ப மனதை பற்றியும் முழுமையா தெரியாது. மனதை பற்றியே தெரியவில்லை என்றால் அறிவு என்று சொல்லும்போது இன்னும் அறிவையும் சரியாக நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. அப்ப அறிவு அறியணும் அப்படின்னா மகரிஷி சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, அறிவை அறிந்த அறிவு அறிய வேண்டும். சிறப்பான விளக்கம் என்னவென்றால் அறிவை அறிந்த அறிவு. அந்த அறிவை அறிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அங்கேயும் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சாதாரணமாக நம்முடைய மனம், அறிவு இந்த சாதாரணமான இரண்டு வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வசந்தம் வீச ஆரம்பித்துவிடும். அதற்கு மாறாக ஏதேனும் எதிர்பார்ப்போ கற்பனையான எதிர்பார்ப்போ அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் இது போல நடக்க வேண்டும் என்ற நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கும் வரை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் நிகழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும். யதார்த்தமா ரொம்ப சாதாரணமா இந்த ரெண்டையும் பயன்படுத்தினா போதுங்க. இப்ப உலகம் முழுவதும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. எத்தனையோ விதமான தியான முறைகள் நடத்துகின்றார்கள். அத்துணை பேர் எத்தனையோ வகையான தியானத்தை கற்றுக்கொள்கின்றார்கள். எத்தனையோ விதமான தத்துவங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குமுறையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீகமே எதற்கு வந்தது? ஆன்மீகமே எதற்கு வந்தது என்றால், வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும், சரியான முறையில் நடத்த வேண்டும், மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுறவங்களுடைய துன்பத்தை அவங்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்கே வருகின்றார்கள். வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக உலகத்திலே ஒரு ஒரு பெரிய மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். உறைந்து போயிருக்கிற நிலையை அடித்து நொறுக்கியவர் வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லலாம். யார் எந்த நிலையிலே இறைவனை யார் எந்த வழியிலே எந்த முறையிலே எந்த மதத்திலே யார் எப்படி வழிபட்டாலும் அவர்கள் தங்களுடைய மனதைத்தான் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஜாதி மதம் ஈனம் என்னென்ன முறையில் இருக்குதோ எல்லாமே அங்கேயே முடிஞ்சிருச்சு. எந்த முறையில் நம்ம மீறிய ஒன்று இருக்கின்றது அதை வணங்கினாலே தங்களுடைய மனதைத்தான் வணங்குகிறார்கள்.
மனதை தான் வணங்குறாங்க. தியானம் செய்வது கூட உயிர் மேல் மனதை வைத்து தியானம் செய்கிறோம். அதுவும் நம்முடைய மனதை தான் வணங்குறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல அப்போ வந்து அந்த வழிபாடுங்கிற முறையில் அவங்கவுங்க மனதான் வணங்குறாங்கன்னு அவர் சொல்லிட்டார். முதலாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா தெருவிலையும் கோயில் இருக்கு. எங்க பார்த்தாலும் கோயில்கள் இருக்கின்றன. முதலாக அறிவுக்கு அப்படின்னு ஒரு கோயில் வேதாத்திரிய மகரிஷி வந்து ஆழியாரிலே கட்டினார். அறிவு திருக்கோயில், அறிவுக்கு கோயில். இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலே அறிவே தெய்வம் அப்படிங்கிற ஸ்டிக்கர் கூட இருந்தது. கரூர்ல அவர் கிருஷ்ணகவுடையா இருக்கும்போது அவரே ஸ்டிக்கர் அடிச்சார், அறிவே தெய்வம் அப்படின்னு. அந்த இறைநிலை தான் இங்கே அறிவாக இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு தெய்வமே இங்க அறிவா இருக்கும்போது இங்க எப்படி பிரச்சனை ஏற்பட்டது, என்னென்ன காரணங்கள், மனிதன் வேற மாதிரி நடந்து கொள்வதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, அப்ப அறிவு சரியாக செயல்படவில்லையா? வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்தது அறிவு சரியான முறையிலே ஒரு அகண்டு விரிந்து இயங்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் தியான முறையை வகுத்திருக்கிறாங்க. இந்த அறிவு இந்த பிரபஞ்சம் முழுவதையுமே ஒரே ஒரு செகண்ட்லயே தன்னுடைய அறிவால அப்படியே அகன்று இருக்க முடியும். ஒரு செகண்டும் கூட அதிகம். அந்த அளவுக்கு பறந்து விரிந்து அந்த கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் நிரம்பி இருக்கின்ற அந்த பிரபஞ்ச அளவுக்கு அறிவால் விரிந்து நிற்க முடியும். அதே சமயத்துல ஆக்கினையில அந்த உயிர்ல அந்த அறிவு அப்படியே ஒரு புள்ளியாக, புள்ளிங்கிறது ஒரு 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 சொல்ல பயன்படுத்துறதுக்காக, புள்ளின்னா நம்ம பொட்டு வச்சோம்னா அது கூட புள்ளி தான். இன்னும் நுணுகி ரொம்ப சின்ன பொட்டு வச்சா கூட அதை விட நுணுகி இருக்கக்கூடியது அந்த உணர்வை கவனிக்கும் போது அந்த மாதிரி ஒடுங்கவும் முடியும். அந்த மாதிரி அந்த ஊசி முனை அளவை கூட அதை விட நுணுகி நிற்கவும் முடியும். அதே சமயத்துல இந்த அகண்டாகாரம் முழுவதும் விரிந்தும் அதால நிற்க முடியும். அந்த மாதிரி சிறப்பு பெற்றது அறிவு. என்னதான் சிறப்பு பெற்றாலும் திரும்பவும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும். ஒரு லிமிட்டு தான் இருக்குது, ஒரு லிமிட் இருக்குதுங்க, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. சுத்த வெளியோடு போய் கலந்து நிறைந்து அதுவாக மாறினால் அங்க வேறுபாடே இருக்காது. அங்க பேச்சுக்கே இடமில்லை, எல்லாம் மௌனத்துல போயிட வேண்டிதான். அப்ப அங்க பேசுறதுக்கு உண்மை இருக்காது. ரொம்ப பேர் அந்த மௌன நிலையில் இருக்கிறாங்க. சில பேர் பேசுறது கூட இல்லை. சரி, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சில பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அந்த மாதிரி இல்லை. அந்த நிலைக்கு போயிட்டு கூட திரும்ப வந்து அதை வந்து அதை யூகம் செய்து தான் பார்க்க முடியும். என்ன மாதிரி உணர்வு ஏற்படுதுன்னா அதுவாக மாறியாச்சுன்னா அங்கே அந்த அறிவு அப்படிங்கிறது அங்கேயே கிடையாது. அப்போ சுத்த வெளியில தியானம் பண்ணவங்களுக்கு எல்லாரும் அது கிடைக்குதா அப்படின்னா அது அது நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். இவங்க ரொம்ப பேர் கிடைக்குது, ரொம்ப பேர் கிடைக்கல அப்படின்னு நம்முடைய அறிவை பயன்படுத்த வேணாம். இது அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கணுங்க, எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த விரிந்து பறந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த துரியாதவத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரி, இது போல பல்வேறு தியானம் இருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் இருந்திருக்கலாம். சரி, தியானம் கற்றுக்கொள்ளாதவருடைய நிலை என்ன?
தியானத்தின் மூலமாக ஆற்றல் பெறுகின்றது, அறிவு கூர்மை ஏற்படுகின்றது. சாதாரண மனிதர்களை விட சிறப்பா செய்யக்கூடிய தன்மை அறிவினுடைய திறமை ஓங்குகின்றது. அப்ப சாதாரணமான மக்களுடைய அறிவு நிலை என்ன? அந்த அறிவை எப்படி பயன்படுத்துவாங்க? சில பேர் ஆற்றல்களை செய்து காரியங்களை சிறப்பாக செய்ய பயன்படுத்தலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், புகழ் பெருகுவதற்கு பயன்படுத்தலாம், பல்வேறு நிலையில் அதை பயன்படுத்தலாம். ஆனால் உண்மையாகவே அறிவை அறிந்தோர், அதாவது அறிவை கொண்டு அறிவை அறிந்தோர், அவங்க என்ன செய்வாங்கன்னா, உலகத்து மக்களுக்கு அமைதி இன்பம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை சிந்தித்து செயல்படுவாங்க. இந்த அறிவை அறிந்தவங்க மற்றவங்க அறிவை பயன்படுத்துறதுக்கும் அறிவை அறிந்தவர்கள் பயன்படுத்துறதுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கின்றது. நாம் எந்த நிலையிலே இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல தியானம் செய்கின்ற காரணத்தினால நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் காரணமாக நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்து தியானம் செய்தோம் என்றால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதுதான். தியானத்துடைய நோக்கம் உறுதி, ஆற்றல், நுட்பம் இதெல்லாம் அறிவுக்கு கிடைக்கும். ஆனால் நான் தியானம் செய்கிற காரணத்தில் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையே ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்க. கடல்ல அலை இருந்ததுன்னா நிச்சயமாக அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. தானாக தோன்றி தானா மறைந்துடும். கடல் அலைகளே ஏற்படக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையே ஏற்படக்கூடாது என்று நினைத்தோம் என்றால் அந்த மாதிரி தான். ஆனா பிரச்சனைகள் ஏற்படும். அதை நம்முடைய அறிவை கொண்டு எப்படி நேருக்கு நேர் எதிர்கொண்டு அந்த சிக்கலை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமானது. அப்ப தியானம் செய்யாவிட்டால் கூட அறிவை கொண்டு சாதாரணமாக மனதையும் அறிவை கொண்டு யதார்த்தமாக நாம் இருந்தால் கூட, ஏன்னா அங்க எதிர்பார்ப்பு கிடையாது, ஒரு ஆற்றலை பெறணும் கிடையாது, அந்த நிலை வேணும் இந்த நிலை வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. அதுவே இல்லாம சாதாரணமா ஒரு யதார்த்தமாக ஒரு இயல்பாக அந்த நிலையிலே அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூர்ந்து பார்த்து அறிவை சரியான முறையில் பயன்படுத்தணும் என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தெய்வமே இங்க அறிவா இருக்கும்போது நீங்க என்ன மாதிரி வேணும்? அப்ப இறை உணர்வு பெறணும் அப்படின்னா உணர்வுக்கு உணர்வாக இருக்கக்கூடியது இறை உணர்வு. உணர்வுக்கு உணர்வு, அந்த உணர்வுக்கு உணர்வாக இருக்கக்கூடியது இறை உணர்வு தான். தனியாக இறை உணர்வை அறிவதற்கு வேற எந்த உணர்வும் தேவையில்லை. நீயே மெய்ப்பொருள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எதுக்கு டவுட் வருது? அறிவே தான் தெய்வம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இருப்பதை அப்படியே ஏத்துக்கிட்டாலே போதுமானதுங்க. யதார்த்தமா கற்பனையாக அந்த நிலையை அடையணும் இந்த நிலையை அடையணும், இறை உணர்வை பெறணும், இறைநிலையை அடையணும். வேதாத்திரி மகரிஷியுடைய நோக்கம் என்னன்னா, அந்த எல்லோரும் அந்த அறிவிலே முழுமை பெற வேண்டும், அதை தெரிஞ்சுக்கணும். நாம தான் மெய்ப்பொருளாக இருக்கின்றோம், அந்த அறிவு தான் இங்கே, அந்த தெய்வம் தான் இங்கே அறிவா இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் அங்க சொல்லியிருக்கிறாங்க. வேற ஏதாவது அவருடைய இதுல பாருங்க, அவர் கொடுத்த தத்துவத்துல எங்கேயாவது ஒரு எதிர்பார்ப்போ அல்லது வேண்டி பெறுவதோ அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்குதுன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கு. வேதத்திரு மகரிஷியே சொல்லுவாங்க, ஒரு சாதாரணமா ஒரு கிராமத்துல கூட ஒரு விவசாயி அவர் கர்ம யோகியாக வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அற்புதமா வாழ்க்கையை நடத்துவார். பெரிய ஞானி மாதிரி இருப்பார். அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அவருக்கு அது தேவையும் இல்லை.
தன்னுடைய கடமையை செய்வது உலக மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கு பயிரை உற்பத்தி செய்து உணவு தானியங்களை கொடுப்பது, நிம்மதியா சாப்பிடுறது, தூங்குறது, இவ்வளவுதான். சாதாரணமா எவ்வளவு பேர்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப பேர் இருக்கிறாங்க, வெளியே தெரியாம ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அப்ப நல்ல பெரிய ஒரு அறிவாளியை நம்ம புகழ் பெறணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ரொம்ப யதார்த்தமா நடந்தா போதும். ரொம்ப யதார்த்தமா புரிந்து கொண்டாலே போதுமானது. அதாவது சிலவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருந்தாலும் கூட, தெரியாதத கூட தெரிந்ததாக காட்டிக்கொண்டு குழப்பிக் கொள்ளக்கூடிய அறியாமையும் அறிவுக்கு இருக்குது. ஒரு தெளிவா அது தெரியுதா, தெளிவா தெரிஞ்ச அறிவுக்கே தெரிஞ்ச ஓகே. அது தெளிவாக தெரியாம யூகம் செய்தோ அல்லது நமக்கு நம்ம புத்தகத்தை படித்து கேட்டு அதை வைத்து கொண்டு பேசுவது என்பது அறிவுடைமை ஆகாது. அப்ப அறிவை பொறுத்தவரை நாம செய்யக்கூடிய காரியங்களை தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டு பிறருக்கு துன்பம் கொடுக்காம மற்றவங்களை துன்பத்தை போக்குற மாதிரி நம்முடைய அறிவினுடைய செயல்பாடு இருக்கிறதா என்று பார்த்து நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். புறத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் அத்துணையுமே நம்முடைய அறிவின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். எது அறிவுக்கு பொருத்தம் கிடையாதோ அதை நீக்கிவிட வேண்டும். நமக்கே தெரியும். சரியான அறிவை பயன்படுத்தினோம் என்றால் அறிவுக்கு பொருந்தாதவற்றை நீங்க அவங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ இந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப துணிச்சல் வேண்டும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே தான் தெய்வம். அறிவுக்கு பொருந்தா நீங்க கவலையே பட தேவையில்லை. யாருக்கும் நிரூபணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தர்ம நியாயத்தோட இருக்கணும், மற்றவங்க துன்பம் தராம இருக்கணும், அவ்வளவுதான். மீறி அறிவுக்கு பொருந்தாதவற்றை துணிச்சலா அந்த எடுக்கக்கூடிய ஒரு ஒரு தெளிவு, அந்த அறிவே தான் தெய்வமே தான் அறிவா இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா அங்க பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஓஷோட்ட ஒருத்தர் கேட்டார், மனம் என்றால் என்னன்னு. மனம் என்றால் கூச்சல், குழப்பம், பிரச்சனை, சிக்கல். மனதுக்கு டெஃபினேஷன் பாருங்க. வேதாத்திரி மகர்ஷியுடைய டெஃபினேஷன் அந்த 10 படிநிலைகளாக மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அந்த ஆராய்ச்சி, தெளிவு, இந்த 7 வர மனம். அந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. அந்த ஆராய்ச்சி நிலையிலே, தெளிவு நிலையிலே முடிவு இருந்ததுன்னா அந்த 3 கட்டமாக இயங்கியது என்றால் அதுக்கு பேரு அறிவு. இந்த 7 கட்டத்திலே இயங்குதுன்னா அதுக்கு பேரு மனம். அவங்க நம்ம சிந்தனை செய்து பார்த்துக்கணும். நாம் மனமாக இருக்கின்றோமா, அறிவாக இருக்கிறோமா அப்படின்னு அவங்கவங்க முடிவு எடுத்துக்கணும். வேற யாரு மற்றவங்க மனமா இருக்கிறாங்களா, அறிவா இருக்கிறாங்களா, அந்த வேலையை நமக்கே வேணாம். நம்ம மட்டும்தான். மீது யாரையும் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை, கம்பேர் பண்ண தேவையில்லை. அவங்க அவங்க அறிவை கொண்டு நாம் மனமாக இருக்கின்றோமா, அறிவாக இருக்கின்றோமா அப்படின்னு பார்க்கணும். என்ன சொன்னாங்க, மனம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த மனம் குரங்கு போல ஒவ்வொரு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. மனம் அது மாதிரி தாவலாம், குரங்கு போல தாவலாம், பல்வேறு எண்ணங்கள் ஏற்படலாம், நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கலாம், பல்வேறு உணர்வுகள் ஏற்படலாம், பல்வேறு பல்வேறு எண்ணங்கள் ஏற்படலாம். அதுக்கு பெயர் தான் மனது. அதுதான் இயற்கையான மனதுன்னு பேர். அது இயற்கை, அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் அறிவு என்பது அது போல மரத்துக்கு மரம் குரங்கு தாவர மாதிரி அறிவு தாவக்கூடாது. பல்வேறு பல்வேறு நிலைகளை காட்டக்கூடியது மனம். ஏன்னா ஒன்றை மட்டும் காட்டுச்சுன்னா அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. அதிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுத்து முடிவு எடுப்பது புத்தின்னு சொல்லலாம், அறிவு அப்படின்னு சொல்லலாம். அறிவை உணர்ச்சிகள்
வெல்வது இயல்பு. அது மாதிரி உணர்ச்சிகள் வரதான் செய்யும். அது இயல்பானதாச்சே. அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு. அப்ப உணர்ச்சிகள் வரதான் செய்யும். அது இயல்பு. அதை அறிவை கொண்டு அதை வெல்வது தான் அறிவினுடைய உயர்வு. நாம் மனமாக இருக்கின்றோமா, மனமாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா, அல்லது அறிவா இருந்து செயல்படுறோம்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும். கேட்டகரி இப்படிலாம் இருக்கிறவங்க சரியில்லை, அதெல்லாம் எதுவுமே நம்ம பேசவே கூடாது. ரொம்ப யதார்த்தமா நம்மை பொறுத்தவரை மனமாக இருக்கின்றோமா, அறிவாக இருக்கின்றோமா. ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரின்னு அதை செய்வதற்கு ஒரு துவங்கியாச்சு, செயல்படுத்த போகிறோம். செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாச்சு. செயல்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்போது அது ஆரம்பிச்சிருக்காம இருக்கலாமோ, ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு குழப்பம் ஏற்பட்டதுன்னா மனமாக இருக்கின்றோம்னு அர்த்தம். அதற்கு முன்பாக பல்வேறு வகையிலே ஆராய்ச்சி செய்து என்னங்கிறது ஒரு முடிவு எடுத்து, அறிவால முடிவு எடுத்து அதுக்கு பிறகுதான் வந்து செயல்படணும். மனமா இருந்தா அது குழப்பிக்கிட்டு தான் இருக்கும். அறிவா இருந்தா, அதாவது அந்த ஒரு இந்த இடத்துல என்ன தெரியுங்களா, அறிவை கொண்டு ஒரு முடிவு எடுக்கணுங்க. நீங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய அடிமனதிலிருந்து உணர்வுகள் அது வந்து வெளியில காமிக்கும், அது கொடுக்கும். அந்த செயல்படுத்தக்கூடிய எனர்ஜி வந்து கிடைக்குங்க. அப்போ மனதா இருக்கும்போது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது, செய்த துவங்கியதுக்கு பிறகு அது செய்யாம இருக்கலாமான்னு தோன்றது. சிலது செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டு அது செய்யலாமா என்று பார்ப்பது. இது அத்துணையுமே இந்த மனக்குழப்பம்தான். அப்ப மனக்குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மனக்குழப்பம் இல்லாம இருக்கணும்னா அறிவை கொண்டு ரொம்ப யதார்த்தமாக இருந்து சரியான முறையிலே ஆராய்ச்சி தெளிவு பெற்று அதன் பிறகு முடிவு எடுக்கணும். இந்த எந்த மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்றாற் போல எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அப்ப ரொம்ப பேர் வந்து மனமாக செயல்படக்கூடிய காரணத்தினாலே வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. நாம வந்து நம்முடைய முழுமையா நம்முடைய நோக்கம் புறத்திலே அறிவை கொண்டு சரியான செயல் செய்யணும். எண்ணங்கள்லாம் எப்படி ஏற்படுகின்றன? நாம் செயலில் மட்டும் கவனம் செலுத்தணும்னா அந்த செயலுக்கு உண்டான எண்ணங்கள் ஏற்படும். அந்த செயலை எப்படி செய்வது அப்படிங்கிற மாதிரி அங்கே எண்ணங்கள் ஏற்படும். அதை வைத்துக்கொண்டு காரியத்தை சிறப்பாக செய்யலாம். ஆனால் இந்த புறத்தில் செயலை வந்து செய்யாம இந்த மாதிரி கவலையா இருக்கே, பிரச்சனையா இருக்கே, எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ தெரியல, தாங்க முடியாத வேதனை இருக்கின்றது, வலி ஏற்படுகின்றது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருகின்றது, நாள்தோறும் புது புது பிரச்சனை வருகின்றது, வயதுக்கு தகுந்தாற் போல பிரச்சனை இருக்கின்றது, எப்பவுமே பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கின்றது. வேதாத்திரி மகரிஷி அவங்க என்ன சொல்வாங்கன்னா, எப்போது இந்த உடலிலே உயிர் சிக்கிவிட்டதோ அப்போதே பிரச்சனை துவங்கி விடுகின்றது. இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாதான் அந்த சிக்கல் தீரும். அது வரை இருந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். அது வந்து உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. அப்போ என்னதான் செய்யறது? அவ பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, கடல்ல அலையே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கும்? அதே போல வாழ்க்கையில எனக்கு பிரச்சனையே ஏற்படக்கூடாது என்று நினைப்பதுதான் பிரச்சனையுடைய ஆணி வேற அங்கதாங்க ஆரம்பிக்குதுங்க. பிரச்சனைனா வரதான் செய்யும், வாழ்க்கைன்றாலும் அப்படிதான் வருங்க. அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அறிவை கொண்டு எப்படி ஃபேஸ் பண்றது, அதுதான் மிக முக்கியமானது. அப்ப எப்பொழுதுமே செயல் செயல் செயல். கற்பனையான எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நடந்து முடிந்து விட்டதே, என்ன செய்வேன், தாங்கிக்க முடியலையே,
முடிந்தது முடிந்தது, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே விட்டுறலாம். ஆனால் அந்த அனுபவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இதன் மூலமாக எந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது என்று அறிவியலை புரிந்து கொண்டு சரியான செயலை செய்யணும். மீதி எதையுமே எல்லாமே விட்டுடணும். எப்படி விடுவது? ஏதோ நீங்க பேசுறீங்க, விட்டுடுங்கன்னா என்னால விட முடியலையே, அவ்வளவு கடினமா இருக்கே, பல்வேறு பிரச்சனைகள் வாழ்க்கையை மனதை போட்டு தாக்குதே. ஏங்க, யாராயிருந்தாலும் ஒரு துயரம் ஏற்படும் போது, மனதிலே பிரச்சனை ஏற்படும் போது அந்த மன வலி வேதனை ஏற்படுவது இயற்கையானது. இது யாராயிருந்தாலும் ஒன்றுதான். ஏதோ ஒரு பொருள் துளைந்து விட்டது, ஏதோ நிகழ்வு நடந்து விட்டது, அதன் காரணமாக துயரம் ஏற்படுதுன்னா அது இயற்கை. அதுபோல துயரம் ஏற்படாம வேற ஏதாவது மகிழ்வு ஏற்பட்டா அது இயற்கைக்கு முரணானது. அப்படித்தான் இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும் என்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அது ஓடி மறைந்து விடும். அதாவது அந்த மனப்பதிவுகள் இருக்குது பாத்தீங்களா? இதுல பல்வேறு டெக்னிக் இருக்கு. இப்ப மௌனம் நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. மௌனத்துல அதாவது ஆரம்ப காலத்துல மௌனம் இருக்கிறவங்க நல்லா தியானம் பண்ணலாம், தத்துவம் செய்து கொள்ளலாம். குறிப்பிட்ட காலம் நல்லா மௌன தியானம் நல்லா செய்துட்டாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க மௌனத்துல எதுவுமே செய்யவே தேவையில்லைங்க. தியானம் கூட செய்ய தேவையில்லை. ஏன்னா மௌனமே ஒரு தியானம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 5 புலன்கள் மூலம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதை முதலாவதாக இந்த பேச்சை மட்டும் நிறுத்திட்டாவே இந்த அறிவு அந்த பரத்தோடு இணைந்துக்கணும். முதல் பேச்சை கட் பண்ணாவே அப்ப அது அறிவாக தான் இயங்கிட்டு இருக்கு. அதை முதலாவதா புரிந்து கொள்ளணும். அதன் பிறகு நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. தியானம் செய்ய தேவையில்லை. தற்சோதனை நாள்தோறும் செய்ய வேண்டியது. மௌன காலத்துல அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. தவமும் செய்ய தேவையில்லை, தற்சோதனையும் செய்ய தேவையில்லை. அப்படியே சும்மாவே இருக்கணும். அப்போதான் தெரியும் இந்த சும்மா இருக்கிறது எவ்வளவு கடினமானது. இந்த புலன்கள் அத்துணையுமே இதுவரை புலன் வழியா சென்று சென்று இந்த அறிவை பாடா படுத்துறது. ஏதாவது செய்யணும் அப்படின்னு அது பாடா படுத்துறது. அப்பதான் தெரியும். அதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அகத்தளவிலே அங்கு செய்வதற்கு ஏதுமே கிடையாது என்று முழுமையாக இயற்கையோடு சரண்டர் ஆன நிலையிலே நீங்களாம் 83 1983 84லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சினம் தவிர்த்தல், எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதை பத்தி தான் அதிகமா மகரிஷி அவங்க பேசுவாங்க. இதுவே 92 93ல பிரம்ம ஞானத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. அந்த இறைநிலை தவத்தை நீங்க கேட்டு பாருங்க. அது ஒரு மெடிடேஷன் கூட கிடையாது. திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பது. எப்படி சுத்தவெளி எப்படி அசைந்து இருக்கின்றது, எப்படி பல்வேறு மாற்றமாகி மனமாக இருக்கின்றது, மனதை விரிதுவாக கொண்டு திரும்ப எப்படி அதோடு அடைவது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பிரம்மஞானம் போதுமே. பிரம்மஞானங்கிறது என்ன? இயற்கையை புரிந்து கொள்வது, இயற்கை எதிர்த்து போராடாமல் இருப்பது, இயற்கையோடு சரண்டர் ஆகிறது. அதுதான். அப்ப இயற்கை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அறிவு தெளிந்த ஒரு நல்லறிவு இருக்குன்னா இந்த மனதை பொறுத்தவரை இந்த அறிவு அங்க போகவே கூடாது. மனது அறிவு புற செயலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த பதிவுன்னு சொன்ன பார்த்தீங்களா என்னன்னா சாதாரணமா இப்போது நமக்கு நடந்து முடிந்த இதுல இது மாதிரி நடந்துருச்சேன்னு அப்படி ஒரு பயம், வருத்தம், துன்பம் ஏற்படுது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு பயம், அச்சம் ஏதாவது ஒன்று ஏற்படுது. இது பதிவாகுது. இந்த பதிவாகி இந்த பதிவை போக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது அந்த பதிவு இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சினம் தவிர்த்தல் பயிற்சியில என்ன சொல்லுவாங்க மகரிஷி? சினம் வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கும் சினத்துக்கும் தொடர்பு அதிகமாயிருது.
சினம் எழாமல் பார்த்து கொள்வேன் தான் சொன்னாரே தவிர சினம் வரக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ அதையே பார்த்தோம்னா எந்த மாதிரி உணர்வு இருந்தாலும் சரி, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு அதிகமாக தான் வரும். குரங்க நினைக்காத அப்படின்னா தான் அது வந்து நான் அதிகமாக என்ன வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எதுக்கு நினைக்க எது வேணாங்கிறோமோ அதனுடைய இயல்பு அதிகமாக வரும். ஆக எனக்கு துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, வலியாக இருக்குது, பல்வேறு பிரச்சனை இருக்குது, எனக்குலாம் இது வரக்கூடாதுன்னா அது அதிகமாக வரத்தான் செய்யும். ஏன்னா அப்போ பதிவு ஜாஸ்தியாயிரும். இதே வந்து அந்த மௌனத்தில் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா, அந்த மௌனத்தில் எதுவுமே செய்யாமல் அப்படியே ஃப்ரீயாக விடும்போது, அந்த மனதை ஒரு ஆறு போல ஓட விடும்போது, ஆறு போல ஓடுறதுன்னா அது ஒரு வேலை கிடையாது. எப்படி ஆறு போல ஓட விடுறது? அப்படி கிடையாது. மனதிலே வந்து தொடர்ந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குதுங்க. காலையில கண்ணை விழித்துல இருந்து இரவு தூங்குற வரை அப்படியே சதா எண்ணங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு போல இல்லைங்க, மின்னல் ஆறு போல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. பகல்ல பிரச்சனை உலட்டெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தா நைட்டு கனவுல கூட கனவு வருதுன்னா அங்கேயும் மனம் இயங்கி கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி வந்தா கூட பரவாயில்ல, வந்தா வந்துட்டு போகுதுன்னு விட்டுருந்துங்க. ஏன் எனக்கு கனவு வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, அதை கூட விட்டதும் அங்கே செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மௌனம் இருக்கக்கூடிய காலத்தில் அது வருதுன்னா என்ன ஆகுதுங்க, எல்லாமே அங்கே அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடக்கி வைக்கப்படுறதுக்கெல்லாம் வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இந்த புலன்கள் மூலமே இந்த மனம் இயங்கி கொண்டிருக்கும் போது அதுக்கு நம்ம வாய்ப்பே கிடைக்கிறது கிடையாது. அதுவும் இப்போ வேகமா போயிட்டு இருக்கிற உலகத்துல அந்த பதிவுகள் வந்து அதிகமா அது பயந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான். இதை புரிஞ்சுக்கலைன்னா இன்னும் மேலும் மேலும் அதனுடைய அடக்கி வைக்கப்பட்டது அது வேற வகையில வந்து நோயாகவோ இன்னும் மனதிலே பல்வேறு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ என்னதான் செய்யலாம்? என்னதான் செய்யலாம்னா, அந்த மௌனத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. ஒன்று கூட செய்ய தேவையில்லை. ஏங்க இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆயிடாது. ஒண்ணுமே அது பயப்படாதீங்க. ஏன்? ஏன்னா தெய்வமே தான் இங்க அறிவா இருக்கு. நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அதை சரிப்படுத்தக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. நீங்க அந்த மாதிரி மோனத்துல அப்படியே கடந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா, இப்போது என்னென்னலாம் இருக்கோ எல்லா குப்பைகளும் அது வரும். ஏன்டா இப்படி வருதுன்னு அங்க போய் போராடக்கூடாது. அதெல்லாம் வரல. அதெல்லாம் வெளியில போயிட்டு இருக்குதுங்க. அடக்கி வைத்த உணர்வுகள் அத்துணையும் எண்ணங்களாக வெளியில போயிட்டே இருக்கு. நீங்க அங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அதை கவனிக்க கூட சொல்லுவாங்க. அந்த கவனிக்கிறது கூட அங்க வேலை கிடையாது. கவனிச்சா கூட ஒரு வேலையா போயிடும். வேலையே கிடையாதுங்க. மனதை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டு இப்ப பார்த்தோம்னா எல்லாமே வெளியிலேயே போயிட்டே இருக்குங்க. அது பாட்டுக்கு போயிடும். அப்படியே ஃப்ரீயா, ரொம்ப ஃப்ரீயா அற்புதமா இருக்கலாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கலாங்க. இப்பதாங்க அறிவு செயல்படும். இல்லைன்னா மனமா இருந்தா போட்டு குழப்பிக்கிட்டு யாரு என்ன சொன்னாலும் இந்த மனம் கேட்காது. நீங்க பாருங்க, இந்த மனதை நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? மனதை கட்டுப்படுத்தினா அடக்க நினைத்தால் அழியும், அறிய நினைத்தால் அடங்கும். அந்த அறிவது தான் இந்த மௌனம். அடங்குவதற்கு வேற வழியே கிடையாது. அடக்கணும் முயற்சி பண்ணோம்னா மேலும் மேலும் அது அதுக்கு அதனுடைய பவர், அதனுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாயிருங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ என்னதான் செய்யறது? நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. மனதை பொறுத்து நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. சாதாரண யதார்த்தமா திரும்ப நான் சொல்றேன். மனது அறிவு ரெண்டையும் யதார்த்தமா வைத்துக்கொண்டு யதார்த்தமாக நாம வந்து நம்முடைய வாழ்க்கையோடு பொருந்தி பார்த்தாலே போதுமானது. இன்னொன்று அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும். இல்ல எனக்கு இந்த அனுபவம் கிடைத்து விட்டது, அற்புதமான துரியாய தவம், சுத்த வழியில சூப்பரா நின்று அப்படியே என்னைய மறந்துட்டேன், அந்த மாதிரி அற்புதம்லாம் கிடைச்சது அப்படின்னு அந்த அனுபவத்தை பிடித்து வைத்தோம் என்றால் சாதாரண மனிதன் கூட ரொம்ப சூப்பரா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது, எனக்கு அருமையான கிடைத்திருக்கின்றது. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? யாரு வேணா என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. எனக்கு தான் தெரியும் என்ன மாதிரி அற்புதமான ஒரு பரவச நிலையிலே மிதந்தேன் என்று இருக்கலாம். எந்த மாதிரி பரவச நிலையா இருந்தாலும் சரி, அது மறைந்துதான் தீர வேண்டும். அது இயற்கை.
அதை திரும்ப பிடித்து வைத்துட்டு தன்னை பெரியார் நினைச்சாதான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. யதார்த்தமா இருக்கும். ரொம்ப யதார்த்தமா இருங்க. அது மாதிரி அனுபவம் ஏற்படுத்துங்க, அது மறந்துடுங்க. ஏன்? ஏன்னா அதை அனுபவித்து அந்த அனுபவத்தை பிடித்து வைத்து திரும்ப அந்த நிலை வர வேண்டும் என்று முயற்சி செய்தீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப நாளாகும். நீண்ட ஒரு போராட்டமா மாறிடுங்க. ஏங்க, இயற்கை எப்படி இருக்கு தெரியுங்களா? ஏங்க, ஆயிரம் ஆயிரம் இன்பங்களை இந்த பிரபஞ்சத்துல வைத்திருக்குதுங்க. அதுல போய் இருந்து அப்படியே ரசிக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்ல. ஆக இந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அனுபவத்தை நீங்க வரணும்னா இன்னும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆயிரம் ஆயிரம் பரவச நிலையில கொடுத்துருக்கு. எனக்கு இதே வேணும் அப்படின்னா சிக்கல் தான் ஏற்படும். ஃப்ரீயா விடுங்க, எதையும் பிடிச்சு வைக்காதீங்க. ஆறு போல ஓட விட்டுருங்க. பாருங்க, புது புது அனுபவம் வரும், புத்தம் புதுசா வருங்க. இந்த பழைய மனதை வைத்துக்கொண்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. திரும்ப திரும்ப அது தேஞ்ச இருக்காடு மாதிரி ஏதாவது அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இந்த பிரச்சனையை கொண்டு வருவதே மனதுதான். அதே சமயத்துல இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்றதும் அதே மனசுதான். அது கம்முனு சும்மா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுவே போய் எங்கேயாவது பிரச்சனை ஏற்படுத்திட்டு அப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்னு அதுவே சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது யாருன்னு கேட்டீங்கன்னா மனம்தான். அதுதான் பிரச்சனையை கொண்டு வர்றது. கொண்டு வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து விடுபடணும் அப்படின்னு பிரச்சனையை அதிகமாக்குது. அகத்தை பொறுத்தவரை பிரச்சனை என்பது அது இருக்குதுன்னா அது ஒன்றுமே செய்யவில்லைன்னா தானா சரியாயிரும். புறத்துல இருக்கலாம் பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. ரொம்ப அழகா டீல் பண்ணலாம். அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் அறிவும் வேணுங்க. நேருக்கு நேர் பார்க்கணுங்க. ஒரு கேம் மாதிரி விளையாடலாங்க. எந்த மாதிரி பிரச்சனை வரட்டும், உலக மகா பிரச்சனையா இருக்கட்டுங்க. இந்த அகத்தை பொறுத்தவரை அங்கே செய்யறதுக்கு வேலை இல்லை இந்த முடிவு எடுத்துட்டு என்ன மாதிரி பிரச்சனையா வரட்டும், இல்லைன்னா போர் அடிச்சிடும், வரட்டும். தாராளமா ஒரு கேம் மாதிரி அழகா விளையாடலாம். நேருக்கு நேர் எதிர்கொள்ளணும். இதுல இருந்து தப்பி போயிருக்க முயற்சி பண்ணக்கூடாதுங்க. நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி அதுக்கு உண்டான அந்த அறிவு, அதாவது அந்த சிக்கலை நீக்கக்கூடிய அந்த அறிவு நுட்பம் எந்த பெரிய பூட்டா இருந்தாலும் சரி, திறக்க முடியாத பூட்டு கிடையாது. அதே போல தீர்க்க முடியாத சிக்கல் கிடையாது. பூட்டு திறக்கலாம் சரியான சாவி போலன்னு அர்த்தம். அப்ப சிக்கலை நம்மளால போக்க முடியலன்னா சரியான ஒரு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப மனதாக இயங்காம அறிவாக இருந்தா அற்புதமான இன்செக்ஷன் இயற்கையிடத்திலே வரும். ஏதேனும் ஒரு அனுபவத்தையோ ஏதேனும் ஒன்றை நாம் பற்றி பிடித்தோம் என்றால் அந்த இடத்திலே அது வந்து அறிவு குறுகி நின்றுடும். குடத்து அடைத்த தண்ணீர் போல அறிவு குறுகி நின்றுடும். பறந்து விரிந்த அறிவு வேண்டும் என்றால் அதை அப்படியே ஃப்ரீயா விடணும். ஆறு போல ஓட வேணும். ரொம்ப சாதாரணமானது, இது பெரிய கஷ்டமே கிடையாது. ஒரு இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். 10வது படிக்கக்கூடிய பையன் கூட புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஜென் கதை. ஒரு தார் ரோட்ல வந்து ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு டூ வீலர் அதில் ஏறிடுச்சு. அதனால அது நசுங்கி விட்டது. அது மெதுவாக நகர்ந்து போயிட்டு இருக்கு. எப்போ இறக்குன்னு தெரியாது. நகர்ந்து போய் கொண்டிருக்கின்றது. அந்த காட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு குரங்கு குட்டி அதை பார்த்துச்சு. போய் பாம்பை கெட்டியா பிடிச்சது. ஏற்கனவே பாம்புக்கு வேற ரொம்ப அந்த அடிபட்ட காரணத்தெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கின்றது. சீறிக்கிட்டு இருக்கு. சீருது அப்படியே. பாம்பை வந்து கெட்டியா வந்து குரங்கு பிடிச்சிருச்சு. அந்த கெட்டியா இருக்கிறத வந்து பாம்பு விட்டுதுன்னா வந்து குரங்கு வந்து பாம்பை விட்டுதுன்னா பாம்பு கடிச்சிடும். அதனால விடாம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரிய குரங்கெல்லாம் சூழ்ந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த குரங்கெல்லாம் இருக்க இருக்க நேரம் அதிகமாயிட்டு இருக்கு. இதை விட்டோம்னா என்ன பாம்பையும் விட முடியல. இது கெட்டியா பிடிச்சிக்கிச்சு. விட்டோம்னா அது கடிச்சிடும் அப்படின்னு. அப்போ பெரிய குரங்குலாம் வந்து இந்த குட்டி குரங்கிட்ட காது போடவே சொல்லுது, அவ்வளோதான் இன்னைக்கு நீ தீந்த. அது கையை மட்டும் நழுவ விட்டேன்னா பாம்பு கொத்திரும், இன்னைக்கு உன்னுடைய கதையே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுச்சுங்க. இது என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த பக்கம் ஒரு முனிவர் வந்தார். அவர் பார்த்தார். நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னாரு. இந்த மாதிரி பாம்பு கடிச்சதுனால பயந்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பயப்படவே பயப்படாது, அதை அப்படியே கீழே விட்டுடு, ஒன்றுமே பண்ணாது. இல்லை கடிச்சிடும், நான் சொல்கிறத நம்பு, அதை விட்டுடு,
ஏற்கனவே நீ பிடித்த பிடியிலே ஆல்ரெடி பாம்பு இறந்து விட்டது. நான் சொல்ற நம்ம கீழே விடுனாரு. அது பாம்பு இருக பற்றியதை விட்டது, கீழே விழுந்து விட்டது. ஆல்ரெடி பாம்பு இறந்துருச்சு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்து போன பிரச்சனைகளை எடுத்து வைத்து கொண்டு இருக்க பிடித்து கொண்டு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. உலகத்துல கோடானு கோடி பேரு முடிஞ்சதை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு பேர் செயற்கை துன்பம்பாங்க. முடிஞ்சு போனதை நினைத்து துன்பப்படுவது செயற்கை துன்பம். எதிர்காலத்தில் மாதிரி நடந்துருமோன்னு பயந்து துன்பத்தை வருவது செயற்கை துன்பம். நடந்து போன விஷயத்தை இந்த மாதிரிலாம் நடந்து விட்டது அந்த இனிமையான அனுபவத்தை நினைப்பது, அதாவது செயற்கை இன்பம். இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது செயற்கை இன்பம். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையே செயற்கை இன்பத்திலையும் செயற்கை துன்பத்திலையும் தான் போய்விடுகின்றது. நேருக்கு நேர் இன்பத்தை அனுபவிக்கணும். இந்த நேரத்திலே இந்த நொடியிலே அனுபவிக்க வேண்டும். அதற்கு எதையுமே பிடித்து வைக்க கூடாது. எதுவுமே பிடிச்சு வைக்காம இருக்கணும் அப்படின்னா இது புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமா? 10வது படிக்கக்கூடிய மாணவன் கூட புரிஞ்சுக்குவானே. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய அக்காவுடைய பேரன் 8 வயது தான் ஆகுது. அவனுக்கு இந்த ஜென் கதையை சொன்னேன். சொன்ன உடனே இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். இல்ல நானே சொல்றேன்னா சொல்லு அப்படின்னு. என்ன சொன்னான்னு தெரியுங்களா? நடந்து முடிந்ததை பற்றி திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். 8 வயசு தாங்க ஆகுதுங்க. ஏன்னா அந்த ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ரொம்ப அதிகமா இது ஆகல. இந்த படித்தது கேட்டது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு அறிவை கொண்டு சிக்கல்ல சிக்கிக்கல. இதெல்லாம் சேகரித்த அறிவு தான் ஏன் எதுக்கு எப்படி ஆராய்ச்சி முடியும் சிக்கல்ல மாட்டுது. ரொம்ப ஃப்ரீயா சர்வ சாதாரணமாக அறிவை பயன்படுத்தினா எக்கச்சக்கான விஷயம் இயற்கை அப்படியே வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏங்க ஒரு 8 வயது பையனுக்கு புரிகிறது பெரியவங்களுக்கு புரியாதா? அப்புறம் எதுக்கு நடந்து முடிந்த துயரத்தை திரும்ப திரும்ப இழுத்து பிடித்து அது மறையக்கூடியதை இழுத்து பிடித்து அதுக்கு உயிர் கொடுக்கறது நாம தானே. அப்ப அறிவுல தெளிவாக இருந்தோம் என்றால் மனதை ஒரு ஆறு போல ஓட விட்டு என்றால், அதாவது அந்த எதையுமே பிடிச்சு வைக்காம, அதாவது இதுதான் குருவை பற்றணும்னாங்க. குருவை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது கூட பற்றக்கூட விடணுங்க. ஏன்னா இந்த மனம் ஏதேனும் ஒரு பற்றக்கூடிய தன்மையினுடைய தன்மை இயல்பு. இப்போ ஒரு கொடி பறந்து கொண்டு இருக்கின்றது. அது இருக்குதுன்னா ஒரு குச்சி எங்கே வந்தால் அதை போய் மேலே ஏறும். அது போய் பற்றக்கூடிய தன்மை இந்த கொடிக்கு இருக்குது. அதே போல தான் மனதும் ஏதேனும் போய் ஒரு பற்றுங்க. அது நல்லதா இருந்தால் பரவாயில்ல. குரு மாதிரி இருந்தால் வேதாத்திரி மகர்ஷி மாதிரி குரு இருந்தால் இன்னும் யாராருக்கு எந்த குரு பிடிக்கும் அதை பட்டுனா பரவாயில்ல. ஆனா நடிகையோ நடிகரையோ கட்சி தலைவரையோ ஜாதியோ மதத்தையோ இருக்கப்பட்டுனா என்னாகும்? இதான் உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே. மனதை ஆறு போல ஓட விட்டு எதையுமே பிடிக்க வைத்தாம இருந்தா இப்ப எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த ஜாதி மதம் இனம் மொழி நாடு எங்கேயுமே ஒண்ணுமே இருக்காதுங்க. அப்படியே உலகம் முழுதும் ஒன்றாக அந்த பறந்து விரிந்த அந்த வேதாத்திரி மகரிஷி அவங்க சொன்ன அந்த பறந்து விரிந்த அந்த உலக அமைதி அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யம் எங்க இருக்குதுன்னா உலகம் அப்படியே தான் இருக்கு. நம்முடைய மனதிலே இருக்கின்றது. எதையும் பிடிச்சு வைக்கலன்னா அந்த ஸ்டேஜ் உலகமே வேற மாதிரி இருக்குங்க. இந்த அறிவு எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து இருக்குதுங்க. அந்த போரில்லா நல்லுலகம் என்பது அந்த தனி மனிதன் அமைதி குடும்ப அமைதி ஊர் அமைதி உலக அமைதி என்பது மனதோடு போராடி கொண்டிருந்தோம் என்றால் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா ஃப்ரீயா விட்டு பிடித்து வைக்காம இருந்தா இப்ப அந்த மனம் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப என்ன தெரியுங்களா? அந்த மனம் அறிவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மனம் அறிவாக மாறிவிடும். மனம் மயக்கத்தில் இருந்தால் அது மாயை. அது அறிவா மாறினாதான் ரொம்ப சிறப்பானது. அந்த போரில்லா நல்லுலகம் என்பது எதையுமே பிடித்து வைக்காத தன்மை. அதுக்கு என்ன பண்ணும்? ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. புறத்தில் தான் செயல் ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கணும். செயலை சிறப்பா செய்யணும். செய்து கொண்டே இருக்க வேண்டாம். என்ன செயல் இருக்குதோ ஒரு லிஸ்ட் போடணும். லிஸ்ட் டு போடணும். 1 2 3 இதை எடுத்து டிக் பண்ணணும். அது சாதாரண விஷயமா இருக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாங்க. நீங்க வந்து அது வேணும், இது வேணும், அப்படி பண்ணும், அப்படி வேணும் அப்படின்னு வந்து கற்பனையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற விட, நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான இன்னைக்கு என்ன செய்யலாம்? அதை வச்சு டிக் பண்ணணும். செயல் செய்யணும். செயல் தான். செயல் மட்டும்தாங்க. இது அடுத்த டிக், அடுத்து இதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்து என்ன செய்யலாம்? எப்படி செய்யலாம்? டிக்கு டிக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் செய்துட்டு பாருங்க. அடுத்து பெரிய விஷயங்கள்லாம் அப்படியே சர்வ சாதாரணமா எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அறிவுக்கு ஆற்றல் வந்து கிடைத்துவிடும். அந்த போரில்லா நல்லோகம் இதன் மூலம்தான் வந்து ஏற்படும். இந்த மனதை புரிஞ்சிக்காம தான் அவ்வளோ உலகம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது போர்லாம். ம். நம்ம ஒரு தனி மனிதன் அந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுங்கிறது வந்து ஒரு வாய் சொல்லாக இல்லாம அறிவால நல்லா விரிந்து அப்படியே பூமி அளவுக்கு அந்த விரிந்து போய் அதிலிருந்து அந்த கருணை உள்ளத்தோடு வாழ்த்தும் போது அந்த பூரித்து வர வாழ்த்துக்கு தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். வாய் வார்த்தைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த போரில்லா நல்லுலகத்தையும் போதையில்லா தமிழகத்தையும் கொண்டு வருவது நம்முடைய கடமையாக, பெயருக்காக புகழுக்காக இல்லாம ஒரு தனி மனிதன் அந்த மாதிரி ஒரு துணிச்சலும் ஒரு தெளிவும் அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னா நம்ம பற்றி யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ஆளுக்கு தெரிந்தால் போதும், அந்த தெய்வமே அறிவாக நம்மிடத்திலே இருக்கின்றது அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருந்தால் போதுமானது. அப்ப முடிவு எடுக்கணும், மனமாக இருக்கக்கூடாது, செயல் செய்யணும். செயல் செயல் என்று செயலிலே கவனம் செலுத்தணும். உட்புறமாக போறதுன்னா அந்த சொன்ன உட்புறம் வேற. இப்போது செய்யக்கூடிய இந்த செயலை சரியா செய்தோம் அப்படின்னோம்னா தானாக வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே செயலை எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எண்ணங்களே மாறிடும், இயல்பே மாறிடும். இல்லை என்றால் நம்முடைய இயல்பை வந்து தீய இயல்பை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது மேலும் ஸ்ட்ரென்த் தான் ஆகுமே தவிர வேற வழியே கிடையாது. அப்ப சாதாரணமா யதார்த்தமா புரிந்து கொண்டாலே போதுமானது. அது போன்ற அந்த இளைஞர்களை, போதைக்கு செல்லக்கூடாது, போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இதெல்லாம் கேள்விப்பட்டோம்னா சில இதெல்லாம் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் மனம் கஷ்டமா இருக்கும். இது மாதிரி நல்லா தியானம் பண்ண முடியும், மனது கஷ்டப்படக்கூடாது. அதனால நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனால் அதை மாற்றி அமைக்கணும். தனி மனிதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. நம்மளால முடிஞ்சது செய்யலாம். முடியாத பெரிய அழட்டிக்க தேவையில்ல, ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்ல, ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. சர்வ சாதாரணமாக அப்படியே இயற்கையோட இயற்கையாக போனால் அழகாக அது வந்து வழிநடத்தும். நம்மளால முடிஞ்சது செய்யலாம், அவ்வளவு. ஆகவே அறிவிலே தெளிவு பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஃபேஸ்புக்கிலே இதுவரை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.